பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வயஸ்தஃப்தூனக ஃபின்-நிஸா குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபீஹின்ன வமா யுத்லா அலைக்கும் ஃபில் கிதாபி ஃபீ யதாமன் நிஸா இல்லாதி லா துஊனஹுன்ன மா குதிப லஹுன்ன வதர்கபூன அன் தன்கிஹூஹுன்ன والمستضعفين من الولدان وأن تقوموا لليتامى بالقسط وما تفعلوا من خير فإن الله كان به عليما. ويستفتونك நபியே உங்களிடத்திலே அவர்கள் விளக்கம் கேட்கிறார்கள். ஃபத்வானா மார்க்க தீர்ப்பு கேட்கிறார்கள். இதுக்குரிய விளக்கம் என்ன, சட்டம் என்ன என்று உங்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள். உயைனத் இப்னு ஹஸன் என்ற ஒரு பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி பெண்களை அவர்கள் தங்களுடைய வாரிசுகளாகவே பெண்களுக்குரிய பங்குகளை தருவதில்லை, தராமல் அந்த பெண் யார் பலம் வாய்ந்த ஆண்களாக இருக்கிறாங்களோ குடும்பத்தில் அவங்க அந்த பெண்களுக்குரிய சொத்துக்களையும் தாங்கள் வைத்துக்கொண்டு இந்த பெண்களையும் தாங்களே வைத்துக் கொள்கிறார்கள். இது மாதிரி நடக்குது, இதனுடைய சட்டம் என்ன என்று வினவினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வயஸ்தஃப்தூனக உங்களிடத்திலே அவங்க சட்டம் கேட்கிறார்கள். ஃபின்-நிஸாஇ பெண்கள் விஷயத்தில். குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபீஹின்ன குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு இஃப்தீக்கும் தீர்ப்பளிக்கிறான் ஃபீஹின்ன அவர்கள் விஷயத்தில். வமா யுத்லா அலைக்கும் ஃபில் கிதாபி இன்னும் வமா யுத்லா அலைக்கும் இன்னும் உங்களுக்கு எது ஓதி காட்டப்படுகிறதோ ஃபில் கிதாபி குர்ஆனிலே இதற்கு முன்பு அதுவும் உங்களுக்கு தீர்ப்பளிக்கிறது. இந்த மாயத்தில் அல்லாஹ் நத்து பச்சுக்கணும். அல்லாஹும் உங்களுக்கு இது விஷயத்திலே விளக்கம் கூறுகிறான். இதற்கு முன்பு ஓதி காண்பித்த ஆயத்துகள் என்னது, யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிذكر مثل حظ الأنثيين, ஆண்களுக்கு 2 பங்கு பெண்களுக்கு 1 பங்கு, இவ்வாறாக சொத்துக்களை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று யாருக்கு எவ்வளோ என்பதை மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா ஏற்கனவே ஆயத்தை இறக்கி வச்சுட்டான். அந்த ஆயத்தும் உங்களுக்கு விளக்கம் அளிக்கிறது. அந்த ஆயத்தை இறக்குனது அல்லாஹ் தான். இப்போ அல்லாஹ் தான் விளக்கம் அளிக்கிறான், அல்லாஹும் விளக்கம் அளிக்கிறான், அந்த ஆயத்தையும் விளக்கம் அளிக்கிறது அப்படின்னு சொல்றது எப்படின்னு போலன்னு கேட்டா, என்னை கைதும் அவனுடைய கொடையும் தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன மாதிரி, அது கைதுதான் வாழ வைக்கிறான், அவன் தரக்கூடிய அந்த கொடை தான் நமக்கு வாழ வைக்குது. அல்லாஹ் தான் தீர்ப்பளிக்கிறான். எதன் மூலம் தீர்ப்பளிக்கிறான்? இந்த உங்களுக்கு ஏற்கனவே கூறிய ஆயத்தில் அல்லாஹ் தஆலா விளக்கமா சொல்லி இருக்கிறான். அதை அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ்வும் உங்களுக்கு தீர்ப்பு கூறுகிறான், அவனுடைய ஆயத்துகளும் உங்களுக்கு தீர்ப்பு கூறுகிறது. அதனால் ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தான் உங்களுக்கு விளக்கம் கூறுகிறான்னு அர்த்தம். வமா யுத்லா அலைக்கும் ஃபில் கிதாபி இன்னும் வேதத்தில் இதற்கு முன்பு ஓதி காட்டப்பட்ட வசனங்களும் உங்களுக்கு விளக்கம் கூறுகின்றன. ஃபீ யதாமன் நிஸாஇ யதீமான பெண்கள் விஷயத்திலே, தந்தையை இழந்த தாய் இழந்த பெண்கள் விஷயத்திலே அவரிடத்தில் நீதமாக நடக்கும்படியும் யாருக்கு எவ்வளோ சொத்து கொடுக்கும்படியும் அல்லாஹ் தெளிவாக தீர்ப்பளித்து விட்டால் அதுக்கு மாறு செய்யாதீங்கன்னு அர்த்தம். அதாவது இது சம்பந்தமாக முன்கூட்டியே உங்களுக்கு நான் சொல்லியும் இருக்கிறோம், அதன்படி நடந்து கொள்ளுங்கள், மாறு செய்யாதீர்கள். அல்லாத்தி எத்தகைய பெண்கள் விஷயத்திலே லா தூஊனஹுன்ன நீங்கள் அந்த பெண்களுக்கு கொடுப்பதில்லை, மா குதிப லஹுன்ன அவர்களுக்கு எது கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ நிர்ணயிக்கப்பட்டதோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எதை அவர்களுக்கு தர வேண்டும் என்று நிர்ணயம் செய்தானோ. ஒரே மகளா இருந்தா பாதி சொத்து தரணும் தாப்பு சொத்துல, ஒரே தங்கச்சியா இருந்தா பாதி சொத்து தரணும், 2 பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா 2 பங்கு தரணும், ஒரு ஆணும் ஒரு பொண்ணு இருந்தா மொத்தம் 3ஆ பிரித்து ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1ஆ கொடுக்கணும். இவ்வளவு தெளிவான சட்டங்களை அல்லாஹ் தஆலா ஏற்கனவே சொல்லியிருக்கிறான். அப்படி கடமையாக்கியது நீங்கள் தருவதில்லை. தருகபூன இன்னும் நீங்கள்
வெறுக்கிறீர்கள் அன் தன்கிஹூஹுன்ன, அந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்வதையும் வெறுக்கிறீர்கள். அப்படிப்பட்ட பெண்கள் விஷயத்திலே அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பளிக்கிறான், நியாயமாக நடந்து கொள்ளும்படி. அப்படின்னா என்ன, ஒரு பழக்கம் இருந்துச்சு, குடும்பத்தில் இந்த மாதிரி யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவருடைய பெண் குழந்தைகளுக்கு சொத்துக்கள் போய் விடுமோ என்று பயம் இருந்தால் அந்த குடும்பத்தில் உள்ள மற்ற ஆண்கள் என்ன செய்வாங்க, உதாரணமாக செச்சா பெரிய பையன் பெரியத்தா பையன் இந்த மாதிரி உள்ள பெண், இந்த மாதிரி உள்ளவங்க அந்த பெண்ணை நாங்களே கல்யாணம் முடிச்சுக்கிறோம். ஒருத்தர் 4 கல்யாணம் 5 கல்யாணம் முடிச்சுக்குவாங்களே, ஜாலியாக 10 கல்யாணம் வரைக்கும் முடிச்சுக்குவோம், நாங்களே கல்யாணம் முடிச்சுக்கிறோம், சொத்து வெளியே போகாமல் இருக்கும்ல அப்படின்னு. மற்ற குடும்பத்தில் சரி ஆமாம் அதான் நியாயம், சொத்து வெளியே போகாது, நம்ம குடும்பத்துக்கு வெளியே போகாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த குடும்பத்துக்குள்ளே கல்யாணம் முடிச்சுக்குவாங்க, அந்த பெண்ணை இவங்களே கல்யாணம் முடிச்சுக்குவாங்க. இப்போ யுத்த காலத்தையும் பழக்கம் இருக்கு, அந்த மாதிரி சின்னத்தா பையன் பெரியத்தா பையனை கல்யாணம் முடிச்சுக்கிறது, சொத்து வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி அந்த பெண்களை நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன், சொத்து வெளியே போகாமக்குள்ளே இருக்கும் என்று திருமணம் முடித்துக் கொள்வார்கள். அவருடைய சொத்துக்களை இவர்கள், அவங்க வரக்கூடிய பங்குகளை இவங்க எடுத்துக்கொள்வார்கள். இது ஒரு பழக்கம் இருந்துச்சு. இதுல ஒரு சில நேரம் எப்படி ஆயிருதுன்னு கேட்டா, உதாரணமா அது ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு செச்சா மகள் ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த பெண் அழகற்ற பெண்ணாக இருந்தவர். அதனால இவங்களுக்கு அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கும் மனசு வரல, கல்யாணம் முடிச்சு கொள்றதுக்கும். சரி, அப்பனா அதுக்குரிய காசு பணத்தை பிரித்து கொடுத்துட்டா அது போய் தனக்கு பிரியப்பட்ட யாரையாவது கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதற்குரிய சொத்துக்கள் இவ்வளவு சொத்து, பாதி சொத்து என்ன போகுது அப்படின்னு அதை பிரித்து கொடுக்கவும் இவங்களுக்கு மனசு கேட்கல. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ ஒன்று கல்யாணம் முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு, அந்த பெண் உங்களுடைய மனைவியா போயிடா, சொத்து உங்களுக்கு வந்துடும், அவள் மூலமாக உங்கள்கிட்ட வந்துடுது. சரி, நியாயம்தான். கல்யாணமும் முடிக்கல, காரணம் இந்த பொண்ணு அவ்வளோ அழகு இல்லை, எப்படி நம்ம கல்யாணம் முடிக்கிறது அப்படின்னு கல்யாணமும் முடிக்கல. அது கருப்பாக இருந்திருப்பாங்க, குட்டையாக இருந்திருப்பாங்க, மூக்கெலாம் சரியாக இருந்திருக்காது, அழகாகவும் இல்லை அந்த பொண்ணு. சரி, அப்படியே அழகாட்டு என்ன செய்யணும், அந்த பொண்ணுக்குரிய சொத்துக்களை பிரித்து கொடுத்து, நீ போகும்போது இந்த சொத்து இது உன் காசு பண்ண இதோ வச்சுட்டேன், நல்லா சொன்ன மாதிரி பிரித்து கொடுத்தாச்சு, இதை போய் நீ வச்சுக்கோ, சந்தோஷமா யாரையும் கல்யாணம் முடிச்சுக்கோன்னு பிரித்து கொடுத்து அனுப்பிச்சிடணும். அந்த மாதிரியும் செய்யலை. அப்போ அவர்கள் விஷயத்தில் இது தவறான நடவடிக்கை. ஒன்றும் விருப்பப்பட்டா கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா வச்சுக்கோங்க, சொத்துக்கு காசாக இருந்தால் பொண்ணையும் கல்யாணம் முடிச்சுக்கோங்க. அப்படி விருப்பம் இல்லையா, சொத்தை கையில் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க, யார் வேணா கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம். கல்யாணம் முடிக்க விடாமல் அவங்களும் வேற யாரும் பொண்ணு பார்த்த மாப்பிள்ளை பார்த்தா வேணாம் தட்டி விட்டுக்கிட்டு அந்த பொண்ணை வாழா வெட்டியா சும்மா வச்சிருக்கிறது சரியல்ல, நியாயம் அல்ல. லா தூத்தூன உன்ன, அந்த பெண்களுக்கு நீங்கள் கொடுப்பதில்லை, மா குத்திபல உன்ன, அவர்களுக்கு எது கடமையாக்கப்பட்டதோ அல்லாஹ்வால் நிர்ணயிக்க செய்யப்பட்டதோ சொத்துக்களின் பங்கு, அந்த பங்கையும் கொடுப்பதில்லை. தரகபூன ஐன் தன்கிஹூ உன்ன, நீங்களும் அவர்களை நிகா செய்வதற்கு விரும்புவதில்லை. தரகபூன வெறுக்கிறீர்கள், அன் தன்கிஹூ உன்ன, அவரை நிகா செய்வதை. இந்த ரகிப அப்படிங்கிறது ஃபீ அப்படின்னு வந்துச்சுன்னா ஆசைப்பட்டான்னு அர்த்தம். பின்னாடி சிலாவில் இது அஸ்மாவுல் அலுதாத் அப்படின்னு சொல்றது. அஃஆலுல் அலுதாத் நித்தான வேறுபட்ட அர்த்தத்தை குறிக்கக்கூடியது, மாறுபட்ட முரண்பட்ட 2 அர்த்தங்களை தரக்கூடிய வார்த்தை. இந்த மாதிரி வார்த்தை நிறைய இருக்குது அரபில. ரகிப ஃபீஹி, அதன் பக்கம் ஆசைப்பட்டான். ரகிப அன்ஹு, அதை வெறுத்தான் அப்படின்னு அர்த்தம். அன்ஹு வந்துனா ஒமன் ரகிப அன் சுன்னதி, யார் என் சுன்னத்தை வெறுத்தார்களோ பலைஸ மின்னி, என்னை சார்ந்தவர் அல்ல. இஷ்டரா, வாங்கினான் விற்றான், அந்த அர்த்தமும் இருக்கு. அந்த மாதிரி அதுதாதுன்னு சொல்றது முரண்பட்ட அர்த்தங்களை குறிக்கும் வார்த்தை.
அப்ப இவ்வாறு அந்த பெண்களுக்கு கொடுமை புரிய வேண்டாம். ஆச்சுங்களாவே? அப்ப அந்த காலத்துல அப்படி செஞ்சாங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி கொடுமைகள் நடக்குது. என்னது? சொந்த அக்கா தங்கச்சிக்கு சொத்துக்களே பிரிச்சு கொடுக்க மாட்டான். என்ன பண்றாங்க தெரியுமா? அதான் அக்கா தங்கச்சிங்க எங்க அத்தா வந்து ஆளாளுக்கு 20 நகை போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்கல்ல, ஆனா சொத்துக்கள்ல வந்து பங்குலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்க ஒத்துக்கணும்ல. அதே அக்கா தங்கச்சி வந்து அம்மா எங்களுக்கெல்லாம் 20 பணம் நகை போட்டு எங்க 3 அக்காமார்களுக்கும் கல்யாணம் முடிச்சுட்டோம், தம்பி ஒருத்தனா இருக்கிறான், இந்த வீட்டை அவனே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு 3 பேரும் சந்தோஷமா சொல்லிட்டாங்கன்னா வச்சுக்கலாம் தம்பி. ஏன்னா 20 பவுன் நகை அப்படிங்கிறது 10 பவுன் நகை இன்னைக்கு விலை 1.5 லட்ச ரூபா, 20 பவுன் நகை 3 லட்ச ரூபா ஆச்சு. வீட்டு விலை 3 லட்ச ரூபா தான். எங்களுக்கு 10-20 பவுன் நகை இருக்குது எங்கள்கிட்ட. இப்போ எங்கள் அத்தா 3 லட்ச ரூபா அவர் உழைச்சி சம்பாதிச்ச காசை தான் வாங்கி கொடுத்துருக்காரு. தம்பிக்குன்னு ஒன்றும் அத்தா வச்சு கொடுக்கல, சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டாங்கன்னா நியாயம். அதை விட்டு கொடுக்கவில்லை, அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு சொத்துல பங்கு வேணும்னு கொடுத்தா ஆகணும். நனைஞ்சா மார்க்க சட்டப்படி கொடுத்தா ஆகணும். அப்ப அந்த மாதிரி அந்த பெண்களுக்குரிய எத்தனையோ பேர் கட்டி வச்சுட்டாங்க, அவங்க அத்தா இனிமேல் உங்க சொத்துல பங்கு கிடையாது அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க தன்னுடைய சொந்த அக்கா தங்கச்சிங்கள பெண்கள் விஷயத்துல. ஆக இன்று இஸ்லாமியர்கள் பெண்கள் விஷயத்துல ரொம்ப அவர்களிடத்துல சொத்து விஷயத்துல ரொம்ப பாரபட்சமா நடந்து கொள்கிறார்கள். அது வந்து அந்த பெண்கள் சகிச்சு போயிடறாங்க, சரியா சண்டை போட்டுக்கிட்ட அப்படின்னு. நியாயமா தர வேண்டிய பங்குகளை தர்றதில்லை அவர்களுக்கு. எங்க ஊர்ல அப்படித்தான் ஒருத்தர் 3-4 அக்கா தங்கச்சிங்க, யாருக்கும் சொத்துல பங்கு தராம பசங்க 3 பேரும் 4 பேரும் பிரிச்சுட்டாங்க சொத்துல. என்னாச்சு? அந்த சொத்து அவங்களை வாழ வச்சுச்சா? இல்லவே இல்லை. பல லட்சம் 7-8 லட்சம் ரூபா காணா போச்சு, பஸ்ல எங்கேயோ போகும்போது காணா போச்சு. அப்புறமா தான் ஒரு சொத்து எல்லாம் அநியாயமா வேற ஒருத்தன்ட்ட போயிருச்சு. அப்புறம் மறுபடியும் இருக்கிற சொத்துக்கு இவங்க அடிச்சுக்கிறாங்க அண்ணன் தம்பிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப தப்பு. நியாயப்படி மார்க்கம் சொன்ன அளவுப்படி பிரிச்சு கொடுத்துரு. அதுக்கு பின்னாடி அவர்கள் வந்து உனக்கு விட்டு கொடுத்துட்டாங்க சந்தோஷமா வச்சுக்க. பிரிச்சு கொடுக்க வேண்டியது கையில கொடுத்துரு கொஞ்சவை. அப்போ அவ்வாறு பெண்களுக்கு மார்க்கம் தர வேண்டிய சொத்துக்களை தராது தடுக்க வேண்டாம். அவர்களை நிக்கா செய்யாது தடுத்து வைக்கவும் வேண்டாம். யாரை நிக்கா செய்ய விடாமல் தடுத்து வைக்கிறது இதுவும் ரொம்ப தப்பானது. செஞ்சுட்டா காசு பணம் போயிடும் வச்சுக்கணும். இதுவும் இன்றைக்கு நடக்குது துனியாவில். ஒரு சில பெண்கள் வந்து குடும்பத்தை சம்பாதிக்க போகிறாள். உடனே குடும்பத்தார் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா காசு மாதம் வரக்கூடிய இந்த பணம் வந்து நம்ம வராமல் புருஷனுக்கு கூட்டு போயிருமே அப்படி இருக்கா. நிக்கா செய்யாமல் தள்ளி வச்சு 20 வயசு 30 வயசு 30 வயசாக கல்யாணம் முடிக்காமல் வச்சுருக்கிறாங்க. எத்தனையோ குடும்பங்களை நடக்குதுங்க. அப்போ அதனால பெண்கள் முதல்ல வேலைக்கு போகிறதும் தப்பு. இது நீ வேலைக்கு போகிற, நீ உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு உன் கணவனை சார்ந்து அல்லது தாய் தந்தையை சார்ந்து இருக்க வேண்டியது. நீயே வேலைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அதனாலே நிக்கா தாமதமாயிட்டே போகுது. வர பெண்களாம் தட்டிட்டு போகிறாங்க. படித்து வேலைக்கு போகுது அந்த பிள்ளை, அதனால் வந்து சம்பாத்தியம் சம்பாத்தியம் தான் குடும்பம் ஓடுது. இப்படிலாம் எத்தனையோ பேர். நீ அல்லாஹ்வை நம்பி கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அல்லாஹ் உன் குடும்பத்துக்கு வழி செய்ய தான் செய்வான். இவ்வாறு அந்த பெண்கள் மூலம் கிடைக்கும் வரவை அவர்கள் மூலம் அவருடைய சொத்து நமக்கு வராது போய்விடுமோ என்பதற்காக அந்த பெண்களை நிக்கா செய்யாது தடுத்திருக்கவும் வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் உங்களுக்கு பத்துவா கொடுக்கிறான். இவர்கள் விஷயத்திலே அந்த கபர் போக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் தஃபாலு தாலிக்கு, இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பளிக்கிறான். வஃபில் முஸ்தலஅஃபீன மினல் வில்தான், இன்னும் குழந்தைகளிலிருந்தும் பலஹீனமான குழந்தைகள், சிறு குழந்தைகள். இவங்க வந்து எதிர்த்து சண்டை போட்டு கேட்க போறதில்ல. விவரம் தெரியாது 5 வயசு 6 வயசு பிள்ளைங்க இருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, ஏன் மோசடி செஞ்சீங்க மாமா அப்படின்னு மாமாட்டையோ சிச்சாட்டையோ பெரிய தாட்டையோ கேட்க போறதில்லை. அதனால் அது கொடுக்காம ஏமாத்திடுறது. இவ்வாறு அவர்கள் சொத்துக்களில் நீங்கள் மோசடி செய்ய வேண்டாம். இல் முஸ்தலஅஃபீன, பலஹீனமாக்கப்பட்ட பெண் சிறுவர்கள் மினல் தான். அல்லாஹ் உங்களுக்கு என்ன ஃபத்வா கொடுக்கிறான், என்ன ஏவுகிறான்? அந்த ஹூமூலில் யதாமா பில் கிஸ்த், யதீம்கள் விஷயத்தில் நீதமாக நடக்கும்படி ஏவுகிறான்.
அந்த பெண்களாக இருக்கட்டும், இந்த குழந்தைகளாக இருக்கட்டும், மரியாதையாக ஒழுங்காக நடந்துக்குங்க. இல்லை உன் கதி இந்த கதி தான், அதோ கதி ஆயிரும் கடைசியில். எதையுமே நீ கொண்டு போய் சேர்க்க மாட்டா, விட்டுட்டு சாவுவ. கடைசியில் பார்த்தா உன் பிள்ளைங்க அனாதை நிற்பாங்க இந்த தெருவில். இவ்வாறு நீ ஆகிவிட வேண்டாம். ஒமா தஃபாலு மின் ஹைரின், நல்ல காரியங்களும் எதை நீங்கள் செய்தீர்களோ, எதை செய்கின்றீர்களோ, ஃபைனல்லாஹ கான பிஹி அலீமா, அல்லாஹ் தஆலா அதை நன்கு அறிந்த வண்ணமாகத்தான் இருக்கிறான். இப்போ அந்த பெண்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் நீதமாக நியாயமாக எத்தீம்களுக்கு அவர்கள் போய் சொத்துக்களை பிரித்து கொடுத்துரு. நல்லபடி கவனிச்சுக்கோங்கள, உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான் அவன் வாழ்க்கையில். இப்போ இனிமராத்துன்னு ஹாஃபத்து மின் பாலிஹா, இது வரைக்கும் அல்லாஹ் சொன்னதுன்னா எத்தீமான பெண்கள் எத்தீமான குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற முறையை அல்லாஹ் நம்ம சொன்னான். இப்போ அடுத்து அல்லாஹ் ஒரு செய்தி சொல்லி காட்டுறான். அதாவது ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கணவர் செய்துதான் வருகிறார். உணவு, உடை, இருப்பிடம், உறவு, இது எல்லாத்துலையும் முறைப்படி நடந்து வர்றாரு. இதுக்கு நடுவில் அந்த மனைவிக்கு வயதாகிவிட்டது, அல்லது அந்த கணவருக்கு இன்னொரு திருமணம் செய்து கொள்ள ஆசை வந்து விட்டது, அல்லது உண்மையிலே வேறொரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு. இந்த சூழ்நிலைகளில் அந்த முதல் மனைவியை விட்டு விட நாடுகிறார். மனைவியை தலாக் விட்டுறலாம் அப்படின்னு விரும்புகிறார். அப்போ அந்த பெண் அதை விரும்பலை. குழந்தை குட்டி வச்சுக்கிட்டு எங்க கூட வாழ்ந்துட்டேன், நீ தலாக் விட்டு இதாக இருந்து வேற கல்யாணம் முடிச்சுக்கிட்டு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர்கிட்ட, என்னை நீங்கள் தலாக் விட வேணாம், என்னையும் மனைவியே வச்சுக்குங்க, எனக்கு கொடுக்குறது கொடுங்க, என்ன எப்பயுமே மாதம் 5000 இருந்தது, இப்போ 4000 வேணாம் ஆகுங்க, செலவு ஜாஸ்தி ஒரு 3000 கொடுத்துங்க, தலாக் விட வேணாம், செலவு கொடுக்குறது குறைச்சிக்குங்க. ஏன்னா என்னுடைய முறை சட்டப்படி 2 கல்யாணம் முடிச்சா இவங்களுக்கு ஒரு நைட்டு படுக்கணும், அங்கே ஒரு நைட்டு படுக்கணும், இரவு தங்குதல், அதையும் வேணா விட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் வாரம் ஒர்க்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்க, வாரத்தில் 6 நாள் இந்த புது பொண்டாட்டி கூட இருந்துக்குங்க, நான் விட்டு கொடுத்துட்றேன், நீ தலாக் விடாமல் என்னை மனைவியே வச்சுக்குங்க, இங்கே எனக்கு அந்த வீட்டை கொடுத்துருங்க, உங்களுக்கு அந்த வீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சமாதானமாக பேசிக்கிட்டு அதை இவர் ஒத்துக்கிட்டாரு. இது ஜாயிதுங்கிறது மார்க்கம், செய்யலாம். தன் கடமைகளை தான் விட்டு கொடுத்து விட்டது. அந்த பெண்ணுக்கு என்ன லாபம்? சரி, கொஞ்சம் ஹக்கு குறைஞ்சாலும் நிம்மதியாக புருஷனோட வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்துட்டு போகுது. இல்லைன்னா போய் வேற இந்த வயசில் போய் வேற யாரை கல்யாணம் முடிக்க முடியும்? நமக்கும் வயசு கூறிடுச்சு, அப்படி யாரை கல்யாணம் முடிச்சு அவங்களுக்குரிய ஹக்கு நிறைவேற்றணுமே. குழந்தை வேறு இருக்குது, இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்கிறது, இதெல்லாம் யோசிச்சு போய் சரி நம்ம விட்டு கொடுத்துருவோம். அவருக்கு வந்து அந்த பொண்ணோட வாழணும்னு ஆசைதான் பராது, வாழ்ந்துட்டு போடு சந்தோஷமா. நீங்கள் 5-6 நாள் அங்கே இருந்துக்குங்க, ஒரு வாரத்துக்கு வரைக்கும் விட்டு வந்துருப்போம், 10 பேர் வந்துருப்போம் என் வீட்டுக்கு, மாத காசு வேணால் குறைச்சிக்குங்க கொஞ்சம், நீங்கள் அங்கேயே தங்கிக்கிறீங்கன்னா அங்கேயே தங்கிங்க, காசு குறைச்சிக்குங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு யாரு இந்த இவ்வாறு செய்து ஜாயிதா? ஜாயிது. ஏன்னா அப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அவர் தலாக் உள்ளான்னு சொல்கிற அந்த பொண்ணை வேணாம், குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு இன்னும் நான் போய் என்ன செய்யறது, வேற கல்யாணம் முடிச்சு இந்த குழந்தைங்களை ஒழுங்காக வளர்க்க முடியாது, அதனால எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அது சம்மந்தமாக இந்த ஆயத்து இறங்குச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுச்சு. அது சவுதி அரேபியா எல்லாம் வரணும், மக்காவில் இருக்கும்போது கல்யாணம் முடிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் வயசாயிருச்சு அந்த ரொம்ப. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்கனவே கல்யாண வஃபாத் ஆகிட்டாங்க. அதுக்கு பின்னாடி 9 மனைவிமார்கள். 9 மனைவிமாரில் ஒரே நேரத்தில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா எல்லாம் தலாக் விடலான்னு நினைச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேள்விப்பட்டு உடனே வந்தாங்க, யாரை சொல்ல எனக்கு தலாக் விட வேணாம், 9 நாள் என் வீட்டுக்கு ஒரு நாள் வர்றீங்க இல்லையா, அந்த ஒரு நாள் நான் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு விட்டு கொடுத்துட்றேன். வரிசைப்படி ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு நாள் இன்னைக்கு இரவு தங்குவாங்க. பகலில் எந்த வீட்லனா போயிட்டு வரலாம், பார்த்துட்டு வரலாம், டீ குடிக்கலாம், அவங்க வீட்டுக்கு எங்கே வேணால் சாப்பிடலாம், அது இஷ்டம், அவங்க கணவருடைய இஷ்டம். இரவு தங்குதல் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் தங்க வேண்டும். தங்கும் போதெல்லாம் சேர வேண்டும் என்று கடமை இல்லை, 20 நாள் சேருவாங்க. இங்கே ஒரு நாள் அங்கே ஒரு நாள் தங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் தங்கும் போதெல்லாம் சேர வேண்டும் கட்டாயம் கிடையாது. போய் தங்கணும், ஆனால் அவங்க கூட படுக்கணும். இவங்க ஒரு நாள் படுத்துக்கணும், அவங்க கூட ஒரு நாள் படுத்துக்கணும். இந்த முறை என்னுடைய முறை நான் ஆயிஷா நாயகத்துக்கு விட்டு கொடுத்துட்றேன். அவங்க இளம் வயது மனைவி,
விட்டு கொடுத்துட்றேன்னு அன்னைக்கு சவுதி அரேபியா பெருமானோட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ என்ன ஆயிரும், ஆயிஷா நேரத்துக்கு அந்த 2 நாள் கிடச்சிடும். இனி மனைவியாகவே வச்சுக்கோங்க, உங்கள் மனைவியாக இந்த கியாமத்தில் உங்கள் மனைவியாக எந்திரிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு விட்டாங்க. சரிதான். இவ்வாறு தன் முறையை விட்டு கொடுப்பதற்கு அனுமதி உள்ளது, சமாதானமாக போறதுக்காக வேண்டி, பிரச்சனைகளை வராதிருப்பதற்காக. வைனிமராத்தின் ஒரு பெண் ஹாஃபத் பயந்தால் மிம்பாலிஹா தன் கணவரிடமிருந்தும் நுஷூசன் வெறுப்பை வெறுக்கிறது, அவ யாரால் அந்த புறக்கணிக்குதலை. நஷத அப்படின்னா அசல்ல தரஃபா உயர்த்தி கொண்டான், தவிர்ந்து கொண்டான் அர்த்தம். சரி, இந்த மாதிரி நாம விட்டு கொடுத்தது வரல, 2ல் 1 நடக்கும். ஒன்று அவன் தலா விட்டு போயிடுவான், அவன் வேற கல்யாணம் முடிச்சாகணும். அல்லது என்ன செஞ்சிருவாங்க, திரும்பியே பார்க்க மாட்டான், காசும் கொடுக்க மாட்டான், வீட்டுக்கும் வர மாட்டான், சுத்தமாக கட் பண்ணிக்குவான். அவன் யாரை விரும்பினா அந்த பெண்ணோட வாழ்ந்துட்டு போயிடுவான். அவன் கல்யாணம் முடிச்சு இந்த பெண்ணை திரும்பி பார்க்க கூட காசு கொடுக்கும் ஆள் இருக்காது, இவன் வேற கல்யாணம் முடிச்சுக்க வாய்ப்பு இருக்காது. இந்த இவனுக்கும் முண்டாட்டி இல்லை, வேறவருக்கும் முண்டாட்டி இல்லைன்னு நடுவில் நிற்பாவா பாவம், வாழ்க்கையை ரொம்ப சிரமமாக போடும். அதனால தலாக் கூட, அதனால 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு 2 பேருக்கு வந்து ஒப்பந்தம் பண்ணிக்கிறது ஜாயிஸ் தான். பலா ஜுனாஹ அலைஹிம், அப்போ நுஷூசன் வெறுப்பை, அவ் யாரால் அல்லது புறக்கணிப்பை பயந்தால், கணவன் தன்னை வெறுத்து விடுவானோ அல்லது புறக்கணித்து விடுவானோ என்று இவர்கள் பயந்தால், பலா ஜுனாஹ அலைஹிமா யுஸ்லிஹா பைனஹுமா, அவ் 2 பேருக்கு மத்தியிலே அவர்கள் சமாதானம் செய்து கொள்வது, யுஸ்லிஹா பைனஹுமா சுல்ஹன், ஒரு சமாதானத்தை 2 பேரும் சேர்ந்து முடிவு செய்து கொள்வது தவறில்லை, ஜாயிஸ் தான். அவரோட முடிவு பண்ணிக்கலாம், நல்லது அது. இஸ்தாலஹா என்ற இஸ்தலஹா ஒரு ரிவாயத்தில் குர்ஆன் நாம் ஓதும் வருது யுஸ்லிஹா, அவ்வாறு அவர்கள் சுல்ஹன் செய்து கொள்வது தவறில்லை. சுல்ஹன் 2 பேருக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தத்தை, அதாவது என்னுடைய பங்கை விட்டு கொடுத்துட்றேன், நஃபக்கால கொஞ்சம் விட்டு கொடுத்துட்றேன் என்று அப்படியே விட்டு கொடுத்து சமாதானம் பண்ணிக்கிட்டா சந்தோஷம்தான், கணவர் ஏற்றுக்கொள்ளலாம், அதை நஃபக்காலம் குறைச்சிக்கலாம். அவள் அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு பரிபூர்ணமாக செய்யணும்னா அப்போ கணவர் என்ன, ஒன்று அந்த பெண்ணை வச்சு வாழணும், அல்லது அந்த பெண்ணை தலாக் சொல்லி வீட்டுக்கு அமுச்சு போட்டு வேற பொண்ணோட வாழலாம். 2 பேரும் மனைவியாக இருக்கவே ஒருத்திக்கு நிறையா கொடுக்குறது, ஒருத்தி கம்மியாக கொடுக்குறது, ஒருத்திக்கு துரோகம் பண்ணுறது ஜாயிஸ் இல்லை. அப்போ 2 பேரும் சமாதானத்தை ஏற்றுக்கொள்வது தவறில்லை. வசுல்ஹு ஹைருன், அப்படி சமாதானம் செய்து கொள்வதுதான் ஏற்றமானது, இதைவிட பிரிந்து செல்வதை விட, அல்லது அப்படியே அவளை அம்போவென்று நடத்தில் விட்டு விடுவதை விட சமாதானம் செய்து கொள்வது ஏற்றமானதாக இருக்கும். உஹவீரத்தில் அன்புசு சுஹ, ஒவ்வொரு ஆத்மாக்களும் கஞ்சத்தனத்தை ஆதிராக்கப்பட்டிருக்கிறது. ஆதிராக்கம் எப்பவுமே கூடவே இருக்கு, கஞ்சத்தனம் ஒவ்வொரு நப்சு கூடயும் மறையறதே இல்லை, கஞ்சத்தனம் அதை விட்டு போறதே இல்லை. ஏதாவது பொருள் செலவழிக்கணும்னா அந்த கஞ்சத்தனத்தை உடைச்சு தான் கை வெளியே வருது. அப்போ கூட கை பிடிச்சி இழுக்க தான் கொடுக்குறாங்க. இப்போ யாருக்கும் அள்ளி தன்னிடமிருக்கும் சொத்துக்களை அள்ளி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெரிய பாரம் தான். அப்போ இங்கே 2 பேருமே கஞ்சத்தனத்தை விட்டு அமல் செய்ய வேண்டியிருக்கு. ஒன்று அந்த பெண் தன்னுடைய கஞ்சத்தனத்தை விட்டு தன் கணவருக்காக சில தியாகங்கள் செய்கிறாங்க. இல்லை எனக்கு 4000 5000 4000 கொடுத்துக்கோ, 3000 கொடுத்துக்கோ, விட்டு கொடுக்குறா பாரு, அது ஒன்று. தன்னுடைய பங்கை விட்டு கொடுக்குறா பாரு கணவருக்கு, என்ற ஒரு நாள் அந்த மணி 2 நாள் போய்க்கோ, ஒரு நாள் விட்டு கொடுத்துட்டேன் என்று அவ்வாறு விட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் யாருக்கும் ஈஸியாக விட்டு கொடுக்க முடியாது. கஞ்சத்தனம் தடுக்கும் இவ்வாறு சமாதானமாக ஆகுது. அப்போ அப்படி கஞ்சத்தனம் தடுத்தாலும் எல்லாரும் பாதுகாவல் கேட்டுக்கொண்டு நீங்கள் இவ்வாறு சமாதானம் செய்து கொள்வதுதான் உங்களுக்கு ஏற்றமானது. உஹதிரத்தில் அன்புசு சுஹ வயின் துஹ்சினு, நீங்கள் அவ்வாறு பெண்களிடத்தில் நடந்து கொள்ளும் முறையில் நல்ல முறையில் நடந்து கொள்வீர்கள், ஆனால் தத்தகு அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வீர்கள். எந்த பெண்ணுக்கும் எந்த ஆணுக்கும்
துரோகம் செய்யாது நடந்து கொள்வீர்களே ஆனால் இன்னல்லாஹ் கான பிமா தஅமலூன கபீரா, நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அப்ப அந்த மாதிரி பெண்களுக்கு துரோகம் இழைக்காது நல்ல முறையில் நடந்து அவர்களுக்கு நம் கஷ்ட நஷ்டம் கொடுப்பதை விட்டு அஞ்சிக் கொண்டு நடப்பீர்களானால் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் அர்த்தம்னா உங்களுக்கு நல்ல கூலி கொடுப்போம், உங்கள் வாழ்க்கையை விசாலமாக்குவான்னு அர்த்தம். வலன் தஸ்ததீஉ, நீங்க சக்தி பெற மாட்டீர்கள், அன் தஅதிலு பைனன் நிசாஇ வலவ் ஹரஸ்தும், நீங்க என்னதான் ஆசைப்பட்டாலும் பெண்களுக்கு மத்தியில ஒரே நீதியாக நடந்து கொள்வதற்கு நீங்க சக்தி பெற மாட்டீர்கள். கல்வி அடிப்படையில நீங்க 2 ஆப்பிள்ன்றது ஒரு ஆப்பிள் முதல் பொண்டாட்டி, ஒரு ஆப்பிள் 2ஆவது பொண்டாட்டி கொடுக்குறீங்க, 2 சேலை ஒரே மாதிரி ஆளுக்கு ஒன்று கொடுக்குறீங்க, இதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனா கட்டாயமா உள்ளத்துல எல்லாருமே முகப்பத்து சமமா இருக்க முடியுமா? எடை போட்டா நேசிக்க முடியும்? உனக்கு 50 கிராம் நேசம், உனக்கு 50 கிராம் நேசம் கொடுக்க முடியுமா? உனக்கு 50 கிராம், உனக்கு 50 காசு, உனக்கு 50 காசு, உனக்கு 50 ரூபா காசு, உனக்கு 50 ரூபா காசு கொடுக்கலாம். காசை பங்கு போடலாம், நேசத்தை பங்கு போட முடியுமா? பாயாசத்தை வேணா ஆளுக்கு 1 கிளாஸ் பங்கு போடலாம், பாசத்தை பங்கு போட முடியுமா? உனக்கு 50 உனக்கு 2 கிளாஸ் பாயாசம், உனக்கு 2 கிளாஸ் பாயாசம், உனக்கு 2 கிளாஸ் பாசம், 2 கிளாஸ் பாசம் கொடுக்க முடியுமா? அது நம்மளால முடியாது. ஆசை ஒருத்தர் மேல கூட இருக்கும், தோசையை சமமாக கொடுக்கலாம், ஆசையை கொடுக்க முடியுமா? ஒருத்தர் மேலே கூட இருக்கும், ஒருத்தர் மேலே கம்மியாக தான் இருக்குது. இது ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் அவரவருடைய அகலாக்காரமாக இருக்கலாம், அழகுக்கார எல்லாரும் அழகும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு பெண்ணுடைய அழகு கூட இருக்கலாம், அந்த பெண்ணை அதிகமாக நேசிப்பார். ஒரு பெண்ணுடைய வயது இளம் வயது, ஒரு பெண் பாதி கிளவியாக போயிருப்பா. அல்லது ஒரு பெண் அகலாக ரொம்ப இவனுக்காக வேண்டி உருகி உருகி இருக்கிறா, அப்படியே உருகி நெய்யாயிடுறா, மெழுகுவத்தியே தெரிஞ்சிடுறா. அந்த மாதிரி கணவன் மேலே ரொம்ப முகப்பத்தா இருக்கிறா. ஒருத்தி வந்தோடனே அப்படிங்கிறா, வந்தோடனே ஏதாவது குறைக்கிறான். அது வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே அது இல்லை இது இல்லைன்னு குறை போடுறான். சரி தனியாக எப்போ இருந்தாலும் இதே பேச்சு தான், நல்ல பேச்சு பேசுகிற வீட்டில் வந்தா. அது ஒருத்தி தீன்தாரி அதை பார்க்குறான்னு சொல்லுத பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஒருத்தி அந்த பண்புகளே கிடையாது, பண்பாடும் கிடையாது, பண்பும் கிடையாது, வெறுப்பாக தான் இருக்கும் உங்க மனசுல. சரி என்ன கட்டி தொலைஞ்சாச்சு வச்சு தொலைஞ்சிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்குவான். நம்ம மனது ரீதியில 2 பேருமே சம அன்பு காட்டுறதுங்கிறது முடியாது. அப்ப அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான் பாருங்க. இதே அல்லாஹ் சொன்னா பன்கிருமா தாபலக்கும் நிசாய் மசனா சுலாச ஒருபா மசனா சுலாச ஒருபா இல்லம் தாஜிலு வாஹிதத்தும், நீதி நேர்மையை நடந்துக்கிறதா இருந்தா 3 2 கல்யாணம் முடிச்சுக்கோ, 2 3 4. நேர்மையா நடக்க முடியாது அப்படின்னா 1 வச்சுக்கோன்னு சொன்னான். அப்ப நேர்மை என்பது என்ன? கொடுக்கல் வாங்கல்ல. அந்த பெண்ணுக்கு நஃபகா கொடுக்கறதுல கிஸ்வத், உடை உணவு கொடுக்குதல், உடை கொடுக்குதல், உறைவிடம் கொடுக்குதல், இவற்றிலெல்லாம் நீங்கள் நீதி நேர்மையை நடந்து கொள்ளுங்கள். ஆளுக்கு ஒரு இவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? இவங்க ஏசி போட்ட பங்களா, அந்த அம்மா கூரை போட்ட குடிசை, இப்படிதான் நியாயமா? அது எப்போ போனாலும் அப்படியே ஏசி காரு, இது சும்மா பேக்கார், இதை விட்டுறது. அந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்தாது. அதுக்கு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிறது, இதுக்கு பழைய சேலை கடத்தல்களை வச்சா வாங்கிட்டு வந்து கொடுத்துறது, முசாபர்கள்ட்ட பாதி ரேட்டுக்கு வாங்கிட்டு. ஏன் நியாயமா? அது மாதிரி செய்யாதீங்க. தெரிஞ்சவே என்ன செய்யணும்? கொடுக்கல் வாங்கல நேர்மையை நடக்க முடிஞ்சா 2 முடி 3 முடி 4 முடி எவ்வளோ முடியும். கொடுக்கல் வாங்கல நேர்மை இல்லையா, கொடுக்கறதுல நீ தான் 1 முடிச்சுக்கிறா அப்படின்னு அர்த்தம். ஆனா உள்ளம் ரீதியா பார்த்தா நிச்சயமாக உங்களால் நீதி நேர்மையை நடப்பது முடியாது. வல்லம் தஸ்ததிஉ, நீங்கள் ஒரு காலம் சாத்தியமில்லை. அந்த அதிலு பைனல் நிசாய், பெண்களுக்கு மத்தியில் நியாயமாக நடக்குதல் என்பது உங்களுக்கு சாத்தியப்படாது. பலவு ஹரஸ்தும், நீங்கள் என்னதான் ஆசைப்பட்டாலும் சரி. அதனால பல தமிழு குல்லல் மயிலி, ஒரே சாயா சாய்ந்து விடாதீர்கள்.
ஒரே சாயா இவள் மேல சாய்ந்து விடுது. தேவ 2ஆவது கல்யாணம் முடிச்சு புது பொண்டாட்டி மேல ஒரே சாயா சாஞ்சிடுறது. எல்லாமே அவளுக்கு நீ சம்பாதிக்கிறதெல்லாம் நல்ல வீடு அவளுக்கு, நல்ல சொத்து அவளுக்கு, நல்ல காசு பணங்கள், நல்ல சேலை துணிமணி எல்லாம் அவளுக்கு. இவள் தனியா விட்டுறது. அம்போண்டு கணவரா இருந்தும் இல்லாதும் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தொங்க விட்டுறது. அவளை விட்டா வானத்துக்கு இல்லை பூமிக்கு முன்னாடி தொங்குற மாதிரி ஒன்று வச்சு நீ மணியை வச்சுக்கணும். அல்லது மனைவியை இல்லை விட்டுன்னா வேற கல்யாணம் சந்தோஷம் வாழ்ந்து போவா. அவளால் உனக்கும் சந்தோஷம் இல்லை, அவள் உன்னை கொண்டும் சந்தோஷம் பெற முடியாது, யாரை கொண்டும் சந்தோஷம் பெற முடியாது. இப்படியாக அவளை அம்போ என்று விட்டு விடாதே. அதனால பலா தமிழு குள்ளல் மெயிலி, நீ ஒரேடியாக சாய்ந்து விடாதே. யாரை நேசிக்கிறாய் அவள் பக்கம். இப்ப ததருஹா, அந்த மனைவியை நீ விட்டு விடுவது. கல் முல்லகத்தி, பழைய மனைவியை முல்லகத், தொங்க விடப்பட்ட பெண்ணாக, தொங்க விடப்பட்டவளை போல. அது இங்கிட்ட இல்லை அங்கிட்டும் இல்லாதான். ஒரு கூடை கட்டி மேலே தொங்க விட்டோம் கப்பில, மேலையும் சேராது கீழே நடுவு தொங்கிட்டு இருக்குது. அது மாதிரி ஒம்பக்கும் சேர மாட்டா, வேற பக்கம் சேர முடியாது. அந்த மாதிரி தொங்க விட்டப்பட்ட பெண்ணை போல ஆகிவிடாது. மாலை அப்படின்னா சாயுதல்னு அர்த்தம். மாலை இலைஹி அப்படின்னா இவள் பக்கம் சாய்ந்தான். மாலை மினுகுனா அதை விட்டும் சாய்ந்தான் அர்த்தம். மாலை அனுகு, அதை விட்டும் சாய்ந்து விட்டான், அங்கிட்டு போலன்னு அர்த்தம். பலா தமிழு குள்ளல் மீறி, முழுமையாக சாய்ந்து விடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சிலா சொல்லல. பலா தமிழு குள்ளல் மீறி அன் சௌஜத்திக்கல் அவ்வல், உன் முந்திய மனைவி விட்டும் சாய்ந்து விடாதே. மனைவி விட்டு அல்லது இல சௌஜத்திக்க சாணி, உன் 2வது மனைவியின் முதல்ல வந்து அந்த சௌஜத்திக்க லூலா, முந்திய மனைவி விட்டும் சாய்ந்து விடாதே. அல்லது இலா சௌஜத்திக்க சாணியா, 2வது மனைவியின் பக்கம் நீ சாய்ந்து விடாது அப்படின்னு வச்சுக்கலாம். 2 வச்சுக்கலாம். நீ மாலை 2 அர்த்தம். ஒரு கவிஞர் சொல்றாரு, மாலு அர்த்தம் என்ன? சாய்ந்தார்கள், மக்களை நான் பார்த்தேன், அவர் எல்லாரும் இலாமன் இந்தஹு மாலு, இலாமன் அவனிடத்தில் யார்கிட்ட, இந்தஹு மாலு பொருள் இருக்குல்ல அவன் பக்கம், மாலு இலாமன் இந்தஹு மாலு, மாலு யார்கிட்ட பொருள் இல்லையோ அவனை விட்டு மக்கள் சாய்ந்து விட்டார். அவனை விட்டு ஓட்டாங்க எல்லாரும். காசு இருக்க வரைக்கும் கூக்கான்னு இருந்தாங்க எல்லாரும். அப்பா தெரு வாசல்ல எப்பயும் பந்தல் தான், அமுத்து ஜனம் காசு பணம் போய் ஒட்டாண்டி ஆகியோன்னு ஊட்ட வைக்கிறாங்க அப்படின்னு எவனும் கிட்டே நெருங்கல. மக்கள் எல்லோரும் போனார்கள், கூட்டம் கூட்டமா நான் பார்த்தேன். யார்கிட்டங்க? இலாமன் இந்தஹு ஸஹபு, யார்கிட்ட தங்கம் இருந்துச்சோ, தங்கம் எல்லாம் ஒண்ணானு. வமன் லா இந்தஹு ஸஹபு, யார்கிட்ட தங்கம் இல்லையோ ஃபஅன்ஹுன் நாஸு கத் ஸஹபு, அதை விட்டுட்டு எல்லாம் ஓட்டாங்க. அழகா படிக்கிறது பதில மக்கள் எல்லாரும் விரைந்து ஓடக்கூடியவர்களாக கண்டேன். இலாமன் இந்தஹு ஃபில்லாஹ், யார்கிட்ட வெள்ளி இருந்துச்சோ, வமன் லா இந்தஹு ஃபில்லாஹ், யார்கிட்ட வெள்ளி இல்லையோ ஃபஅன்ஹுன் நாஸு முன்ஃபல்லாஹ், அவனை விட்டு மக்கள் எல்லோரும் ஓடி போய் விட்டார்கள். மாலு என்னது? சாய்தல். அதுதான் மாலை. காசு வந்தா எல்லாம் சாஞ்சிடும், அதான் மாலுன்னு பெருசுக்கணும். செல்வம் இருந்தால் எல்லோரும் ஒரு பக்கம் செல்வோம். அப்ப நாம அந்த தஹபுவை கொஞ்சம் மாற்றி சொன்னா, செல்வோம்
இலாமன் இந்த செல்வம், செல்வம் இருந்தா இல்ல செல்வம், ஒமன்லா இந்த செல்வம் செல்வம், அவனை விட்டு விட்டு ஓடி விடுவோம். அவனை விட்டு விட்டு எல்லோரும் செல்வோம். காசு இருந்தா செல்வோம் அவன் பக்கம், அவன் வீட்டுக்கு. பணம் இல்லையா அவனை விட்டு விட்டு செல்வோம். அம்போன்னு நடுத்தரில் விட்டுட்டு செல்வோம். அப்படி ஆயிரும். அதனால தம்பி நம்பவே முடியாது. காசு காசே உன் பேர்ல எனக்கு ஆசை அப்படிங்கிறாங்களா. அப்போ பலா தமிழு குள்ளல் மெயில், அவன் பக்கம் முற்றிலுமாக நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள். ததருவா அந்த முந்திய மனைவி விட்டு விடாதீர்கள். கல் முல்லகா, அவளுக்கு இங்குமின்றி அங்கு வாழும், இங்குமின்றி கணவன் இருந்தும் அவள் விதவை போன்று வாழக்கூடியவளாக ஆக்கி விடாதீர்கள். இன்னைக்கு ரொம்ப நடக்குது பை இந்த மாதிரி அநியாயம். 2வது கல்யாணம் முடிச்சு முந்தைய மனைவி அப்படியே அம்போன்னு விட்டுறான், திரும்பி கூட பாக்குறது இல்லை. நிறைய பத்துவா வருது. என்ன கணவன் விட்டு ஓட்டாரு, விட்டு எங்கெங்க ஓடினாரு, எங்கேயோ போய் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு அவரு. ஏன் அவனுக்கு தலா கொடுக்கணும்? தலா கொடுத்தா எங்க ஊர் சட்டம் 50,000, 1 லட்சம், செலவுல 5 லட்சம் வரைக்கும், சீர்காழியில் 5 லட்ச ரூபாயா, 5 லட்ச ரூபா காசு தரணும்னா தலாக்கும் விடுறது இல்லை, சேர்ந்து வாழ்றது இல்லை. அதுக்கு இந்த ஊர் மக்களும் ஒரு காரணம். ஏன்னா தலாக்கு அவன் எதுக்காண்டி விடுறான்? அவன் அநீதி செய்திருந்தா அந்த காசு வாங்கி கொடுக்கலாம். யாரை தலாக்கு விட்ட தலாக்குன்னு ஒன்று வந்துச்சுன்னா 5 லட்ச ரூபா எங்க ஊர்ல சட்டாங்க, பெருமையாக பேசிக்கிறாங்க. அதனால என்ன ஆகும் தெரியுமா? இந்த கேஸ் தான் அதிகமாகும். கட்டாயமா ஒருத்தனுக்கு ஒரு பெண்ணை பார்த்தா ஆசை வரத்தான் செய்யும். வேற கல்யாணம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை எத்தனையோ பேருக்கு ஏற்படலாம் மனிதர்கள்ல. அப்படி ஏற்படும் போது அவன் என்ன செய்வான்? முந்தைய பெண்ணை வச்சு இருக்கு தலா கூடவா வச்சிருக்கவா வச்சுக்கலான்னு பார்த்தா முந்தைய மனைவியும் அவ ஒத்து வர மாட்டேங்கிறா கூட சேர்ந்து. அப்ப சமாதானப்படுத்தி இவரை கொடுக்க வேண்டியது கொடுத்துருப்பா. அவளும் மேலால சொன்ன பார்த்தீங்களா, கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கோ, வேணா வாரம் ஒருக்கா வந்துட்டு போயிரு, 10,000 தரது 4,000 கொடு, 5,000 கொடு, குறைச்சிக்கலாம். சமாதானம். அப்படி சமாதானம் பேசாம உடனே தலாக்கா, அவன் நீ 2வது கல்யாணம் கூட முதல் தலா கூட்டுரு. முதல்ல கல்வி தலா கூட 2வது கல்யாணம் முடிக்க முடியாது சில ஊர்ல சட்டம். இதே உனக்கு யார் சொன்ன தலா கூட சொல்லி உனக்கு யார் சொன்ன? நீ ஏன் மார்க்கெட்டை கையில் எடுக்கிற? அதனாலதான் வந்துட்டு மதுவா வந்துச்சு, கடுமையா சாடி எழுதி விட்டேன். பக்கத்து ஊர்ல இருந்து அடியக்கம் வந்து 10 ரூபா வந்துச்சு. நான் முதல் மனைவி எங்கிட்ட ஒத்து வரல, அம்மா வீட்டுக்கு போச்சுட்டு போயிட்டா. நான் வாழ வேண்டும் என்ற ஆசையில நான் கேரளாவில் போய் 2வது கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டேன். அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் வச்சு இமாம் சாப்பு நான் சாட்சிக்கு வச்சு எல்லாமே தப்தரில் இருந்து தான் கல்யாணம் முடித்தேன். தப்தர் சாட்சி கீச்சு எல்லாமே இருக்குது, முறைப்படி கல்யாணம் முடிச்சிட்டேன். கல்யாணம் முடிச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது முதல் மனைவி என் கூட வாழலைன்னு வந்துச்சு. சரி, அதுக்கு ஒரு வீட்டை கொடுத்து இப்போ 2 மனைவிமாருக்கும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். 2 பேருக்குமே 5 வருஷம் புள்ள உண்டு, 2 பேரும் புள்ள பெற்றாங்க. 2 பேருமே கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் சந்தோஷமாக தான். ஆனால் ஊர் ஜமாத்து எங்கள் அனுமதி இல்லாமல் எங்கள் ஊர் சட்டத்தை புறக்கணித்து எங்கள் ஊர் ஓலை வாங்காமல் இப்படி 2வது கல்யாணம் முடிச்ச ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம்னு நிற்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கணும்னு நிற்கிறாங்க. சட்டம் என்னன்னு கேட்டாங்க. எவ்வளோ பேர் தவறான காரியம். அவங்க சட்டம் முதல் மணி தலா கூட்டுட்டு 2வது கல்யாணம் முடி அப்படின்னு சட்டமா? முதலுக்கு நீ தலா கூட்டுட்டு அல்லது அவளை எழுதி கொடுக்கணும், நான் 2வது கல்யாணம் முடிக்க முழுமையாக சம்மதிக்கிறேன். ஏன் எழுதி கொடுப்பா? அப்படி எழுதி கொடுத்து அதை வாங்கிட்டு நீ எங்கள்கிட்ட கொடுக்கணும். நாங்கள் ஊர் ஊரை நாங்கள் சரி பார்த்து நாங்கள் 2வது கல்யாணம் முடிச்சுக்க அனுமதி கொடுத்தாதான் நீ முடிக்க முடியும். நீ அப்படி எங்களுக்கு கேட்காம போய் நீயா முடிச்சுன்னு தப்புன்னு சொன்னாங்க. உடனே மிக கடுமையாக நம்மளுக்கு 10 எழுதி கொடுத்தோம் மசால் வந்து உலமாக்கெல்லாம் சேர்ந்து. என்னென்று 2வது கல்யாணம் முடிக்கும்படி அல்லாவும் ரசூலும் அனுமதி கொடுத்துருக்குறாங்க, குர்ஆன் அனுமதி கொடுத்துருக்கு. இதில் முதல் மனைவியின் சம்பந்தமும் ஊருக்காரங்க சம்பந்தமும் வாங்க தேவையில்லை. அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை கூடாது என்று சொல்வதற்கு எந்த கொம்பனுக்கும் உரிமை கிடையாது. அகில உலக மக்கள் யாருக்குமே அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்குறது கூடாதுன்னு சொல்வதற்கு எவனுக்கும் உரிமை கிடையாது. அப்படி அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்குறது எங்கள் ஊர் ஜமாத் கேட்காம 2வது கல்யாணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு தடுக்கிறது இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து மாபெரும் குற்றம். இது குஃப்ருக்கு நெருக்கமான பாவம். இது குஃப்ரு தான். ஹலால ஹராமாக்குறது குஃப்ரு தான். அது எப்படி நீ சொல்ல போன மக்களுக்கு? அது எப்படி நீ தடுத்த? நீ அதை 2வது கல்யாணம் முடிக்க கூடாது. யாரையும் தடுக்க முடியாது. உன் மருமகன் வந்து 2வது கல்யாணம் முடிக்கிறேன்டாரு மகளை வச்சுக்கிட்டு நீ கூடாதுன்னு எந்த தடுப்பு நடவடிக்கையும் செய்யவே முடியாது. வேணும் உன் மகளுக்கு வாழ்க்கை கொடு, என் மகள் கூட வந்துட்டு போய் தீரி, அல்லது மகளை விட்டுரு. 2ல் 1 கேட்கலாம். மொழி கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய உரிமை எவனுக்கு கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உலகத்தில். இப்போ ததருஹா அந்த 2வது பெண்ணை நீங்கள், அது அதாவது முந்தைய மனைவியை
உங்களுக்கு பிடிக்காத மனைவி விட்டு விடுகிறீர்கள் கல் முஅல்லகத்தின் நடுவில் தொங்க விடப்பட்டவளை போல. இது சரியல்ல. நீங்கள் அவ்வாறு நீங்கள் சமாதானமாக நடந்து கொண்டால் தத்தகு அந்த முதல் மனைவியில் சமாதானமாக பேசிக்கொண்டு அவருக்கு அநீதி செய்வதை விட்டு நீங்கள் பயந்து கொண்டால் தத்தகு இன்னல்லாஹ் கான கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாகவும் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறார். அல்லது விட்டுருங்க, பிரித்து விட்டுருங்க. ரெண்டாகலாம் முடிக்கிறதா முந்தைய மனையை அனுப்பிச்சு விட்டுருங்க வீட்டுக்கு. வையத்தை பர்றக்கா அப்படி அந்த 2 பேரும் பிரிந்து விடுவார்களேனால் விவாகரத்து செய்து யுகுனில்லாஹு குல்லன் அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவரையும் தேவையற்றவர்களாக ஆக்குவான். மின் சாதி தன் பகுல கொண்டு அடுத்த ஒரு பக்கம் தேவையில்லாமலே எல்லாம் ஆக்கிடுவான். இவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவான், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவான். கைவிட மாட்டான் அல்ல யாரையுமே. கானல்லாஹு வாசியன் ஹக்கீமா, அல்லாஹ் விசாரமானவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் மேல சந்தேகம் வேணாம், பிரித்து விட்டுருங்க, வச்சுக்கிட்டு தொந்தரவு பண்ணிருக்க வேணாம். அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தோம், யாராவது கட்டிக்குவாங்க. அது பெண் தன் பிள்ளைகளை விட்டு தானே அவருக்கு வியாபாரம் விவசாயம் ஏதோ அமைச்சுக்கிட்டு தானே வாழ்ந்துருக்குங்க. அது பிள்ளை ஏதோ நல்லா உண்டாக்கி கொடுத்துருவான் அந்த பொண்ணுக்கு வழியை, வாழ்க்கையை வழி எல்லாம் காட்டுவான். விட்டுரு, பேசாம வச்சுக்கிட்டு தொந்தரவுப்பட்டிருக்க வேணாம். வாழ்நாளும் கஷ்டப்பட்டிருக்க மாதிரி வச்சுக்க வேணாம், சாம அமுச்சு விட்டுரு. நீங்கள் தஃபர்ரகா யுகுனில்லாஹு குல்லம் மின் சாஅத்திஹி, அல்லாஹ் வெறுவரில் கணவன் மனைவி 2 பேர் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய பங்கை கொண்டு தன் ரஹமத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா அவர்களை கனியாக ஆக்குவான், சிலரை விட்டும் தேவையற்றவர்களாக அல்லாஹ் ஆக்குவான். கானல்லாஹு வாசிஅன் ஹக்கீமா, அல்லாஹ் விசாலமான கருணை உள்ளவனாக இருக்கிறான், இன்னும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறான். இந்த ஞானத்தின் அடிப்படையில் தான் இவ்வளவு செய்திகளை அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். குடும்ப வாழ்க்கைக்கு உள்ள பூந்து ஒவ்வொரு அணுவா டாப்பா பிரித்து எல்லாம் என்ன அழகா பயன் செய்கிறாங்க.